வணக்கம் நண்பா, உங்கள் RRK நண்பா. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. வாங்க கதைக்குள்ள உள்ள போகலாம். கதையில வந்து பார்த்தீங்கன்னா அகிலன், முகிலன் ரெண்டு நபர்கள் இருந்தாங்க நண்பா. அகிலனுக்கும் முகிலனுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. ஒரே ஒரு தொடர்பு மட்டும்தான் அவருக்கு, கஷ்டம். மற்றபடி அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த தொடர்புமே கிடையாது. ஸோ அகிலனும் முகிலனும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அகிலனை பற்றி சொல்லணும்னா அகிலன் வந்து ரொம்ப கடின உழைப்பாளி. எந்த ஒரு வேலையும் கடினமாக செய்வாப்புல. எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி கஷ்டமா உழைச்சிக்கிட்டே இருக்காரு. முகிலனை பற்றி வந்து சொல்லணும்னா கடின உழைப்பாளி கிடையாது. ஆனால் உழைப்பாப்புல, உழைச்சிக்கிட்டே இருப்பாப்புல, நம்பிக்கையாக போராடுவாப்புல. சரி, இவங்க ரெண்டு ஒரு வாழ்க்கைகளும் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு நண்பா. கஷ்டம் கஷ்டம் துரத்தி அடிக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்க ரெண்டு ஒரு ஆளுமே சமாளிக்க முடியல. அப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா கடவுள்கிட்ட முறையிறாங்க. ஆண்டவா, என்ன ஏன் எங்களை கோபுரம் சோதனை பண்ணுற, சோதிக்கிற, எங்களை ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இது கொடுத்து எங்களை காப்பாற்றலாம்ல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே மனதொருகி வேண்டிக்கிறாங்க. அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு மணி கடவுள் வருவாப்புல. ஒன்று வந்து அகிலன்ட்ட கேட்கறாப்புல, உனக்கு என்னப்பா பிரச்சனை என்னது? ஒன்று அகிலன் சொல்றாப்புல, நான் ரொம்ப கடின உழைப்பாளி, நல்லா உழைக்கிறேன், இப்படி இருந்து என் குடும்பத்தோட பொருளாதார நிலையை என்னால் சரி செய்ய முடியல அப்படின்றாப்புல. ஒன்று முகிலன்ட்ட கேட்கறாப்புல, என்னப்பா உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? ஐயா, நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன், உழைக்கிறேன், ஆனால் இப்போ வரைக்கும் என் குடும்பத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்த முடியும் சாமி அப்படின்றாப்புல. உடனே கடவுள் சொல்றாப்புல முகிலனை பார்த்து, முகிலன்ட்ட வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நீ தோணுனா உனக்கு ஒரு புதையல் இருக்கும், அந்த புதையலை எடுத்து நீ நல்லா இருந்துக்கோ அப்படின்றப்ப. அதே மாதிரி அகிலன்ட்டே வந்து நீ இந்த இடத்துல தோணுனா உனக்கு ஒரு புதையல் கிடைக்கும், அந்த புதையல் எடுத்து நீனும் நல்லா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் டக்குன்னு மறைஞ்சிடுறாரு. உடனே முகிலன் தான் கடின உழைப்பாளியாச்சே, விடுவாப்லையா? உடனே கடப்பாரெல்லாம் எடுத்து வச்சு தோண்டிக்கிட்டே இருக்காப்புல. தோண்டிக்கிட்டே இருக்காப்புல. ஆண்டுகள் பல ஓடுது. இங்கிட்டு அகிலனும் தோண்டிக்கிட்டே இருக்காப்புல. அந்த ஆண்டுகள் பல ஓடிக்கிட்டே, சரி என்னடா இது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே முகிலன் வந்து கடவுள் வந்து நம்ம ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி வெறுத்து விட்டு போயிட்டாப்புல. ஆனால் அகிலன் வந்து என்ன பண்ணுறாப்புல, அந்த நம்பிக்கையோட தோண்டிக்கிட்டே இருக்காப்புல. எப்படின்னு கடவுள் நமக்கு உதவாப்புலன்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து புதையல் இருந்திருக்கு. புதையல அகிலன் எடுத்துட்டாப்புல. இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் நண்பர்களே, கடின உழைப்பு மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, நம்பிக்கை வேணும். முகிலன்ட்ட அந்த நம்பிக்கை இல்லை, கடின உழைப்பு மட்டும் இருந்தது. அதனால அவரால் அந்த புதையலை எடுக்க முடியல. ஆனால் அகிலன்ட்ட கடின உழைப்பு இருந்துச்சா இல்லையான்றது தெரியாது, ஆனால் அந்த நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை அந்த புதையலை எடுக்க வச்சிருச்சு. அதனால எந்த ஒரு செயலும் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நம்புங்க, நம்பி செயல்படுங்க. அந்த செயல் வெற்றியாகும். நண்பர்களே, மீண்டும் உங்களை அடுத்த கதையில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.